எல்லாருக்கும் வணக்கங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான மார்கழி மாத பலனை தானுங்க இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வரக்கூடிய மார்கழி மாதத்தில் கோட்சாறு ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த அடிப்படையில் இந்த பலனை நான் சொல்கிறேன்றது நீங்களும் தெரிஞ்சுக்கிடணுன்றதுக்காக தான் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறேனுங்க. ஒவ்வொரு பலனுக்கும் ஆதாரம் தரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மார்கழி மாதம் பிறக்கப்படக்கூடியது செவ்வாய்க்கிழமை அதிகாலை. கருடன் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுவாதி நட்சத்திரம் 3வது பாதம், துலா ராசி, தனுசு லக்னம். ராசியாதிபதியாக சுக்கிர பகவான, லக்னாதிபதியாக குரு பகவான வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம். அப்போது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு கன்னி ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை உங்களுக்கு சாதகமான ஒரு தருணம் இல்லை. பொதுவாக இந்த பிரபஞ்சம் எல்லாருக்குமே ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கும். எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சந்தர்ப்பம் தராது. பட்டம் பார்த்து பயிர் செய்யன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இது 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தான், வாழ்வாதாரத்துக்கும் தான். அப்போது மார்கழி மாதம் பிறக்கிறது நல்ல விதமாக இருந்தாலும் 5ஆம் தேதி வரை கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான தருணம் இல்லை. ஒரு செயல் செய்கிறீங்க, முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்கன்னா அந்த 5 தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் பண்ணுறது நல்லது. உங்கள் ராசியாதிபதி 3வது பாவகத்தில், உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி 3வது பாவகத்தில், 3வது பாவகத்தில் குரு பகவானுக்கு 6வது பாவகத்தில் இருக்குது. பொதுவாக குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவோம். தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு 8வது பாவகத்தில் தான் தனகாரகன் இருக்கார். இது லாபகரமான நாட்கள் கிடையாது. நான் ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் அட்வான்ஸை கொடுத்து போட்டிங்கன்னா ஏன்டா கொடுத்தோம் எதுக்குடா கொடுத்தோன்ற அளவுக்கு ஆகிடும். ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேனுங்க, கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் தானுங்க மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை. ஐயா, நல்லது நம்ம சாதகத்தில் தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, ஒரு சங்கடம் வருது அப்படின்னா அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். எந்த அளவுக்கு அந்த சங்கடம் வரும், அதிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு பாதை இருக்கா, வழி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையா? 1ஆம் தேதியிலிருந்து 5 தேதி வரை விசேஷமாக இல்லை, அது பார்த்துக்கிடுங்க. அந்த 5 தேதிக்குள்ளார ஏதாவது ஒரு சங்கடத்தில் போய் சிக்கிக்கிட்டோம்னா அதிலிருந்து வெளியே வர்றதுக்குள்ளாரவே அப்பப்போ அம்மான்ற அளவுக்கு ஆகிடும். அதனால் அந்த 5 தேதி கொஞ்சம் பொறுமையாக சூதானமாக இருங்க. அதன் பிறகு 5ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தனஸ்தான அதிபதி தனகாரகனுடைய வீட்டுக்கு சுபஸ்தானத்துக்கு வரார். அப்போது தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டையும் தனஸ்தானத்தையும் தனகாரகன் பார்க்கிறாரு. கன்னியா ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் சுபஸ்தானாதிபதியாகவும் திருமணஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியவர் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு. அப்போது இந்த தனஸ்தானத்தை தனகாரகன் 5வது பார்வையை பார்க்கிறாரு. மார்கழி 5ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரனுடைய பயிற்சி அடைகிறார். அப்போ சுக்கிரன் கன்னிராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்துக்கு வரார். தனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்க, தொழில் ஸ்தானத்தில் இருக்க தனகாரகன் தனஸ்தானாதிபதியை பார்க்கிறார். இது நல்லா இருக்கு இந்த நேரம். சார் எத்தனை நாள் நல்லா இருக்கும் அப்படின்னா மார்கழி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும். பொதுவாக சுக்கிரன் 5ஆம் தேதியிலிருந்து 23 நாட்களுக்கு தனசில் இருக்கிறார். அதாவது அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் குரு பகவானுடைய பார்வையில் வராரு. அதுபோக சுக்கிர பகவான் தனகாரகனும் தனஸ்தானாதிபதியும் பார்வை பரிவர்த்தனை செய்துக்கிற நேரம், பிரமாதமான நேரம். இதில் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் தானே மாத கிரகம், அவர் எந்த இடத்துக்கு போகிறாரோ அந்த இடத்துல 3 நட்சத்திரத்தில் அவர் பயணிப்பார். இதுதான் விதி. சூரியன் கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு 12 கூடிய கிரகம். விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனை மார்கழி மாதம் முழுமையாக குரு பகவான் பார்க்கிறார். அப்போ முதல்ல அதாவது 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இந்த விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய சாரத்தில் தான் சூரியன் வரார். முதல்ல 5 நாள் சரியில்லைன்னு சொல்லிட்டேன். 5 நாள்லேருந்து 13 நாள், அது ஒரு 8 நாள். முதல்ல அதாவது 13 நாளில் 5 நாள் நமக்கு புண்ணியம் இல்லை.
மீதி 8 நாள் பரவாயில்ல. ஆனாலும் நீங்கள் உணரணும் இல்லையா, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நம்ம உணரும் பொழுது தான், உணர்வுபூர்வமாக வரும் பொழுது தான் அதை நம்ம நம்புவோம். நான் சொல்கிற ஜோசியத்தை கூட, இந்த பலனை கூட நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு திருப்தி ஏற்படும். காதில் கேட்கும் போதே எனக்கு சந்தோஷம் வந்துச்சுப்பா அப்படின்னு சொன்னால் அது வேறு. அப்போது அந்த 13ஆம் தேதியிலிருந்து, மார்கழி மாதம் 13ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் அந்த விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரனுடைய சாரத்துக்கு வரார். அதாவது விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தனகாரகனுடைய வீட்டில் தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து தனஸ்தானாதிபதியுடைய நட்சத்திரம் வாங்குவார். போராடம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கங்கை அம்மன் அவதரித்த நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் வந்து குரு பகவானுடைய பார்வை வாங்கும் பொழுது 13ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். உத்தியோகத்தில் உயர்வு அடையக்கூடிய நேரமாக, சுய தொழில் செய்தாலும் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம், இல்லை இருக்கிற நிறுவனத்திலேருந்து வேறு நிறுவனத்துக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு, வேலையில் மாற்றங்கள், வேலை நிமித்தமாக எந்த செயலாக இருந்தாலும் மார்கழி 13லிருந்து மார்கழி 26 வரைக்கும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா இந்த பதிவு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிடர்கிட்ட அனுப்பி வைங்க, ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி இந்த தம்பி சொல்கிறது உண்மையா பொய்யா, இந்த நேரத்தில் நான் மாறினா சரியாக இருக்குமா இருக்காதா நீங்களே கேட்டுக்கோங்க. அதாவதுங்க, கை கொடுத்தா மீளலாம், வார்த்தை கொடுத்தா மீள முடியாது. மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம். இந்த வார்த்தையை கேட்டு சில பேர் ஒரு சில செயல் செய்வீங்க. அப்போ சந்தோஷம் வந்ததுன்னா அது எனக்கு புண்ணியம், அது சங்கடம் வந்ததுன்னா அது எனக்கு பாவம். அந்த பாவம் எனக்கு வேண்டாம். கன்னியாராசியில் பிறந்தவங்க உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படக்கூடிய தருணமாக மார்கழி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் தீர்மானிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம். சந்தர்ப்பம் இல்லாமல் யாராலையும் சாதிக்க முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. சந்தர்ப்பம் கொடுத்தா தான் சாதிக்க முடியும். இன்றைக்கி உயர்ந்தவங்க, வசதி படைத்தவங்க, பொருளாதார ரீதியாக மேலே இருக்கிறவங்க, 5000 பேருக்கு 10,000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கும். சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தான் மேலே வந்தாங்க. இந்த நேரத்தில் கன்னியாராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நல்ல அனுகூலங்கள் தருது. அதுபோக 14ஆம் தேதி ரொம்ப அற்புதமான விஷயம், நான் மறுபடியும் சொல்கிறேன். 14ஆம் தேதி புதனுடைய பயிற்சி. ஒரு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன், தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் தனகாரகனுடைய வீட்டுக்கு வந்து அந்த தனகாரகன் தொழில் ஸ்தானத்துக்கு போகிறாரு. இந்த குருவும் இங்கிட்டு வர புதனும் கிரக பரிவர்த்தனை. அதாவது சுபஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் கிரக பரிவர்த்தனை. அந்த கிரக பரிவர்த்தனை இன்னும் சிறப்பாக இருக்கும். இது எப்போ நடக்குது? 14ஆம் தேதி நடக்குது. ஏற்கனவே 13ஆம் தேதி சூரியன் வந்து சுக்கிரனுடைய சாரத்துக்கு வரும்போது நல்லா இருக்குன்னு சொன்னேன். சூரியன் வந்து மாத கிரகம், அவர் வந்து தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்துக்கு வரும்போது பெனிஃபிட்டாக இருக்கும். அதே நேரத்தில் 13ஆம் தேதி அந்த நிகழ்வு நடக்குது. 14ஆம் தேதி புதனுடைய பயிற்சி தனசுக்கு. அப்போ இங்கேயே நமக்கு அந்த கிரக பரிவர்த்தனை, பார்வை பரிவர்த்தனைகள்லாம் ஏற்படுது. அதை விட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் இப்போ சிம்ம ராசிக்கோ கடக ராசிக்கோ அதாவது ரிஷப ராசிக்கோ மற்றவங்களை விட இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் நல்ல கிரகம். அப்போது சனி பகவான் வந்து 10வது பார்வையாக கன்னி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதனையும் பார்ப்பார், கன்னி ராசி 7வது பார்வையாக பார்ப்பார். இது எல்லாமே ஒன்று போல் நமக்கு வருதுங்க. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகம், செவ்வாய் சூரிய பகவானோட சேர்ந்து சகோதர ஸ்தானாதிபதி, சகோதர காரகன், தகிரிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சூரியனுடன் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வை வாங்கும்போது சூரிய மங்கள யோகமும் புதனாதித்ய யோகமும் ஏற்படுது. அப்போது இந்த 3 கிரகங்கள், மொத்தம் 4 கிரகங்கள் 4வது பாவகத்தில் மட்டும் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள். தனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு, தைரியஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு, விரயஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு, அதுபோக தொழில் ஸ்தானாதிபதியை தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ இந்த 4 கிரகங்களையும் குரு பார்ப்பார், இந்த பக்கம் இருக்கக்கூடிய சனியும் பார்ப்பார். ராகு மட்டும் என்ன விதிவிலக்கா? ராகுக்கு 3வது பார்வை இருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்போ ராகுடைய பார்வை படுது. ஐயா, நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை விட ஒரு நல்ல நேரம் இந்த பிரபஞ்சம் தராது. மனசால் தெய்வ ரூபம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? மனசால், அதாவது சொல்லுவோம் இல்லைங்களா, மனசால் வந்து ஏதோ ஒரு வகையில் கடவுள் ரூபத்தில்
சரிங்களா? அதாவது மனசால் ரூபத்தில் கடவுள் வருவாங்க அப்படின்ட்டு. இந்த 30 நாளில் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான பாதையை உருவாக்கி தரும். பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காமல் போகிறதும் உங்களுடைய சொந்த சௌகரியம். இந்த பிரபஞ்சம் பாதையை தான் காட்டும், யாரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. கன்னிராசியில் பிறந்தவங்க இந்த பிரபஞ்சம் என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் எனக்கு இல்லைங்கன்னு சொல்லக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. பாதையை காட்டினா போதும் ஐயா, நான் மேலுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக தான் கன்னிராசியில் பிறந்தவங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கான நேரம் ஐயா, சாதிச்சுக்கோங்க. சரியா? இந்த பதிவு முழுக்க நீங்கள் முழுமையாக உணரணும் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் இந்த பதிவு இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்துருக்குறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நேர காலங்களில் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்பி வைங்க. துல்லியமாக வேதகால முறையில் பிரமாதமாக சொல்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கன்னிராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.